ரொம்பவே ஈஸியான இந்த சைட் டிஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 4 வரமிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் வந்து நான் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரே ஒரு கல்பாசி சேர்த்து அது பொரிஞ்சதும் 10 கருவேப்பிலை சேர்த்துட்டு 2.5 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதாவது 2.5 கப் ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்துச்சு. இந்த வெங்காயத்தை வந்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக வறுத்துக்கலாம். பட் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மெலிசா நறுக்கின தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ரொம்ப குழைய தேவையில்லை, பட் கொஞ்சம் வதங்கியிருக்கணும், கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் ஆகணும், ரொம்ப மசியணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு தக்காளி வெந்ததும் 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள், கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கல் உப்பு கரைஞ்சி மஞ்சப்பொடியோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா பிளெண்ட் ஆகணும். பிளெண்ட் ஆகி உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பச்சை வாசனை போகிறது தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜில் நான் 2.5 கப்பு கிட்ட வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து 2.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன், அதுவே கரெக்டாக இருக்கும், திக்காக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொதி வரும்போது குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 3 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். வெந்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு கொதிக்கும் போது நல்லா ஒரு 4-5 கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான சைட் டிஷ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.